ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 16வது அதிகாரத்திலே 18வது வசனம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, இந்த பகுதியில் வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசுகிற போது அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சில பேர் எரேமியா என்கிறார்கள், சில பேர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், சில பேர் யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல பேர் பலவிதமாய் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறேன் என்று கேட்கிற பொழுது பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவிக்கிறான். இதை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இது பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவே இது உனக்கு வெளிப்படுத்தினார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து தான் ஆண்டவர் பாருங்களேன், பேதுருவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் அதோடு வருகிறது. வெளிப்பாடுகள் நம்மை இயேசுவுக்கு நேராய் நடத்துகிறது. இயேசுவே நம்மை தேவன் என்று சொல்லி அறிவிக்கும்படியாய், கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிவிக்கும்படியாய் நம்மை வழிநடத்துகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவன் கைகளிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். பேதுருவை கொண்டு சபைகளை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். முதலாவது வாசிக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேதுருடைய ஊழியமே மேன்மையான ஒரு ஊழியமை மாறிவிடுகிறது. பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளம் நடக்க ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 பேர் 5000 பேர் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாய் திரளாய் ரட்சிக்கப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்கள், இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டார். தம்முடைய சபையை ஸ்தாபிக்கும்படியே கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டார். அது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் கட்டுகிற சபையை ஒரு நாளும் சத்துரு மேற்கொள்ள முடியாது, பிசாசு அதை மேற்கொள்ளவே முடியாது. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் கைகளிலே ஊழியத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், ஊழிய பொறுப்பை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த ஊழியத்தை ஒரு நாளும் பிசாசு தடை செய்ய முடியாது. ஏனென்று கேட்டால், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ, முடிவு செய்திருக்கிறாரோ, அந்த முடிவுக்கு, அந்த தீர்மானத்துக்கு கர்த்தருடைய கருத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் என்று சொன்னார். பாருங்களேன், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை இப்ப யார் கையில இருக்கு தெரியுமா? பேதுருவின் கையில இருக்கிறது. அப்ப பாருங்களேன், பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு யார் போக வேண்டும் என்பதை பேதுருவாலே முடிவு செய்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் பேதுருவின் கையில் கொடுக்கிறார். அது ஆண்டவர் சொன்னாரு, நீ பூலோகத்தில் எது கட்டுகிறதோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்னார். நீ பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீ எதை செய்தாலும் சரி, நீ கர்த்தருக்காக என்ன பணி செய்தாலும் சரி, அதை கர்த்தர் அழகாக மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார், அதை ப்ரோக்ரஸிவாய் மாற்றுவார், அதை ப்ராஸ்பரிட்டி உண்டாகும்படி செய்வார். அதில் காரியத்தில் நீங்கள் ப்ராஸ்பரிட்டியை நாங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த இடத்திலே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, நீ பூலோகத்தில் எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கென்று படுகிற பிரயாசம் விருதமாக இருக்க போவதில்லை. அதிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், அதிலே ஒரு முன்னேற்றத்தை தருவார், அதிலே ஒரு பெருக்கத்தை தருவார், அதிலே
ஒரு ப்ராஸ்பரிட்டி நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையானது ஊழியத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கான வார்த்தைகள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்கும்படியாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்களேன், அந்த இடத்துல கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாக இருக்கிறது. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மேசியா, இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அர்த்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு வரப்போகிற மேசியா. அதாவது யூத ஜனங்கள் மேசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா தங்களுக்கு ராஜாவாக இருப்பார், அவர் நம்மளை ரட்சிப்பார் என்று சொல்லி ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு அதைத்தான் வெளிப்பாடோடு கூட சொல்லுகிறார். இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிவிக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசுவே இந்த உலகத்துக்கு வரப்போகிற ராஜா, இயேசுவே இந்த முழு உலகத்தையும் ஆளுமை செய்ய போகிற ராஜா என்று சொல்லி அந்த இடத்துல பேதுரு வெளிப்பாடோடு கூட பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ஆளுமை செய்யும்படியாய் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகை எப்பொழுது இருப்பதை பார்க்கலும் வெகு தீவிரமாய் இருக்கிறது, வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. அதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் பேதுருவின் கரத்தில் அந்த பெரிய ஊழியத்தை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். அதனால கர்த்தர் உங்களை கொண்டு பல காரியங்களை செயல்படுத்த போகிறார், பல ஊழியங்களை செயல்படுத்த போகிறார். உங்களை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே கிறிஸ்துவே என்று சொல்லி பூமியின் ராஜ்யங்கள் முழுவதும் அறிவியுங்கள். அதுவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்க கைகளிலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதை பயன்படுத்தி கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் உங்களை அவ்விதமான பாதைகளை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க பண்ணும்படியாய் தம்முடைய ஊழியத்தின் பாதையை எடுத்து பயன்படுத்துவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறல ஆண்டவரை, இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவரை பொறுப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் உமக்கென்று தெய்வீக பணியை செய்வதற்கு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து பொறுப்போடு கூட செயல்பட உதவி செய்யுங்க. அதை செய்வதற்கு தேவையான தேவ பலத்தையும் தேவ ஞானத்தையும் தேவ கிருபையும் தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்திலே சத்துரு தொடாதபடிக்கு அதில் ஒரு ப்ராஸ்பரிட்டி காண உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே, ஆமென். God bless you.